ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோபியா ஃபிஷ்னு சொல்லக்கூடிய கடல் விரால் மீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த கோபியா ஃபிஷ், அதாவது கடல் விரால்னு சொல்லக்கூடிய இந்த கடவுரா மீனை வாங்கி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளும் வாங்கி டேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது, என்னென்ன சத்துக்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மீனை பொறுத்தளவுக்கு முள் அதிகமாக கிடையாது, நடுமுள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதனுடைய செதில்கள் ரொம்ப திக்காக, ரொம்ப சின்ன சின்ன செதில்களாக இருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிடுங்க. தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது தோல். அதனால் நம்ம தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊர் ரெசிபிக்கு நம்ம தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே இது நீங்கள் சிப்ஸு, ஃபிங்கர் ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா தோலை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் செதில்கள்லாம் எடுத்துகிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் கல்லுப்பு போட்டு கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா பொடி செதில்களாக இருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளஷில் கூட அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு 2 தடவை தேய்ச்சிட்டு ஒரு 6-7 தடவையாவது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீனில் சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அதாவது சால்மன் ஃபிஷ்ஷுக்கு ஈக்குவலாக இல்லாட்டாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாகவே இருக்குது. அதாவது 100 கிராமில் சாப்பிட்டோன்னா நமக்கு தேவையான அந்த ஒமேகா 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மீன் பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு மீன். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் எடுத்துக்கலாம். இதனுடைய டேஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வஞ்சர மீனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வஞ்சர மீனில் இருக்கிற டேஸ்ட் கம்ப்ளீட்லி வேறு. இதில் எண்ணெய் சத்து குறைவாக இருக்குது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வலை மீனோட டேஸ்ட் தான் இதில் தெரியுது. வலை மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மீனை சாப்பிடும்போது தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில மீன்களில் தான் நம்ம ரொம்ப மைல்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட டேஸ்ட்டு தெரியும். சில மீன்களில் கவுச்சி அதிகமாக தெரியும். அந்த கவுச்சி மறைக்கிறதுக்கு மசாலா நம்ம நிறைய போடுவோம். ஆனால் இந்த மீனில் கவுச்சி ஸ்மெல்லே கிடையாது. அதே மாதிரி இது சொன்ன மாதிரி எல்லா விதமான ரெசிபிக்கும் இது சூப்பராக இருக்குது. நான் வீடியோவோட கடைசியில் என்னென்ன ரெசிபிலாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மீனில் வயிற்று பகுதியில் கசப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இதில் கசப்பு தனியாக எதுவுமே தெரியலை. ஏன்னா வயிற்று பகுதியை நான் குழம்புலாம் வச்சேன், அதில் ஒரு டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் தெரியலை. முதுகு பகுதி எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் வயிற்று பகுதியும் இருக்குது. ஆனால் சில மீன்களை பார்த்திங்கன்னா வயிற்று பகுதி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டெண்டராக இருக்கும். இந்த மீனில் எல்லா பகுதி துண்டுகளுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. சமைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமே தெரியலை. ஏன்னா எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிற மீனில் தான் வயிற்று பகுதி மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் எண்ணெய் சத்து குறைவாக இருக்கிறதுனாலையும் அந்த மீட் நமக்கு நல்ல திக்காக அப்படி இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வயிற்று பகுதியில் எந்த கசப்பும் இல்லை. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தலைப்பகுதிக்கும் அந்த உடம்பு பகுதிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மீனில். ஏன்னா பெரிய மீன்களில் தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வஞ்சர மீன், பாறை மீன், வலை மீன் இதிலெல்லாம் தலையை வச்சு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அது சூப்பராக ஒரு மணத்தோடு இருக்கும். ஒரு 10 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய மீனோட தலையை வச்சு. ஆனால் இந்த மீனில் இருக்க தலையில் அதனுடைய ஃப்ளேவரும் கிடையாது, டேஸ்ட்டும் ரொம்ப சப்புன்னு இருந்தது. ஏன்னா அதனுடைய மற்ற துண்டுகளில் இருக்க டேஸ்ட் அதனுடைய தலைப்பகுதியில் இல்லை. தலைப்பகுதி மீனில் இருந்த ஃப்ளஷ் என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா பன்னா மீனோட டேஸ்ட் தான் அதில் இருந்தது. நான் பன்னான்னு சொல்லுவாங்க, பன்னா கத்தாலன்னு சொல்லுவாங்க, அந்த மீனோட டேஸ்ட் தான் அதில் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு மீனோட டேஸ்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐஸில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான மீனை சாப்பிட்டா தான் நம்ம எக்ஸாக்ட்லி அதனுடைய டேஸ்ட்டை நம்ம சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஐஸில் வச்ச மீன் தான் கிடச்சிது. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அது முந்தின நாளோ அதுக்கு முந்தின நாளோ வாங்கி அல்லது அன்றைக்கோ கூட வாங்கி அவங்க ஐஸில் வச்சுருந்த மீன் தான். அதனால் நம்ம ஐஸில் வச்ச மீனை தான் நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இனிமேல் ஃப்யூச்சரில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சாலும் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் கிலோ 360 ரூபாய்க்கு இந்த மீன் வெர்த்து அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப வெர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய மீன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மீனுக்கு நல்லாவே ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. தலை மட்டும்தான் டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. மற்றபடி மீன் ஃபுல்லாக எந்த ரெசிபி செஞ்சாலுமே அது நல்லாயிருக்கும். நீங்கள் தந்தூரி பண்ணலாம், க்ரில் பண்ணலாம், இல்லை குழம்பு வைக்கலாம். அதாவது மசாலாலாம் நிறைய போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை தேங்காய் விட்டு
கூட்டி குழம்பு வைக்கலாம். எந்த மாதிரி ரெசிபி பண்ணாலும் இந்த மீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் 65 இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீனில் பார்த்திங்கன்னா நான் வந்து அவியல் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பாறை மீனில் அவியல் வீடியோ போட்டிருக்கிறோம், காரப்பொடியில் அவியல் வீடியோ போட்டிருக்கிறோம். அதே அவியல் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தன்றைக்கு குழம்பும் வச்சேன், அவியலும் வச்சுருந்தேன். அவியல் மீன் வந்து சூப்பராக இருந்தது. எப்படி பாறை மீனில் வெலை மீனில் வச்சா வந்து நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் ஈக்குவலாக இருந்தது. கொஞ்சம் கூட வந்து அந்த டேஸ்ட் வித்தியாசம் தெரியலை. அதாவது இது புதுசாக ஒரு மீன் அப்படின்றதே தெரியலை. அது பாறை மீனா வெலை மீனா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது டேஸ்ட் வந்து அவியல் வைக்கும்போது. அதாவது இந்த மீனில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப வேஸ்ட்டு கிடையாது. மீன் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா நிறைய மீன்களை பார்த்திங்கன்னா அது வயிற்றில் ஏற நிறைய இருக்கும், அது வீணாக போகும். இல்லைன்னா செதில்கள் பெருசாக இருக்கும், முள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வேஸ்டேஜே நிறைய வரும். இந்த மீனில் வந்து நம்ம வந்து 4 கிலோ வாங்கினோம் அப்படின்னா 5 கிலோ வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1/4 கிலோ அவ்வளோதான் அதில் வந்து வேஸ்ட் போகுது. அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவுமே நமக்கு வந்து மீனாக தான் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். இங்கே பாருங்கள், இந்த மீனில் வந்து துண்டு எல்லாமே இதுதான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. யாரெல்லாம் வந்து இந்த மீனை வந்து என்ன ட்ரை பண்ண சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மீனை வாங்கிட்டு வந்த அன்றைக்கு பண்ண ரெசிபின்னு பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருந்தோம், ஃப்ரை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி நான் அவியல் வச்சுருந்தேன். இந்த 3மே ஒரே நாளில் பண்ணேன். ஏன்னா வந்து திரும்ப 2-3 நாள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் குறைய தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அன்றைக்கே டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். கண்டிப்பாக இந்த மீனும் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து குறையவே இல்லை. நான் வந்து இந்த மீனில் வந்து டேஸ்ட் குறையும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமும் நான் வந்து ரெசிபி பண்ணேன், குழம்பு பண்ணேன், ஃப்ரை பண்ணேன், பெப்பர் ஃப்ரைலாம் பண்ணேன். எந்த வித்தியாசமுமே தெரியலை. ஃப்ரெஷ் மீன் கண்டிப்பாக இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஐஸில் வைக்காமல் அன்றைக்கே பிடிச்சிட்டு வந்த மீனை நம்ம டேஸ்ட் பண்ணோன்னா இதை விட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எப்படி வஞ்சர மீனை விரும்பி சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு இதை வாங்கலாம். ஆனால் டேஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வஞ்சர மீனுக்கும் இந்த மீனுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனுடைய டேஸ்ட்டை நம்ம வந்து வெலை மீனோட மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஆனால் வந்து டேஸ்ட் உண்மையிலே வந்து இந்த ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப வர்த்து. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.